வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கிறேன். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு. கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் நீ என்ன செய்து கொள்வாய்? அறிந்து கொள்வாய் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், யெகோவா ஈரே, எல் ரோஹி, யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ரோகி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா சபயோத், யெகோவா ஷிக்கேனோ, இம்மானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லவர், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே சில நாமங்களை நாம் பார்த்தோம். கடந்த 3 வாரங்களாக யெகோவா யாஷா என்கிற இந்த நாமத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். யெகோவா யாஷா என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா யாஷா என்றால் என்ன பொருள்? யெகோவா யாஷா என்று சொன்னால் the Lord thy Savior. The Lord is Savior என்று அர்த்தம். நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர், அவர் இரட்சகராயிருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் யாராயிருக்கிறார்? அவர் இரட்சகராய் இருக்கிறார் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாகும், பொருளாகும். சரி, இரட்சகர் என்றால் என்ன அர்த்தம்? இரட்சகர் என்றால் என்ன பொருள்? இரட்சகர் என்று சொன்னால் ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். இரட்சகர் என்று சொன்னால் காப்பாற்றுகிறவர் என்று அர்த்தம். இரட்சகர் என்று சொன்னால் மீட்கிறவர் என்று அர்த்தம். இரட்சகர் என்று சொன்னால் விடுதலையாக்குகிறவர், விடுவிக்கிறவர் என்று அர்த்தம். சரி, எதிலிருந்து ரட்சிக்கிறார்? யெகோவா யாஷா எதிலிருந்து ரட்சிக்கிறார்? பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார், சாபத்திலிருந்து ரட்சிக்கிறார், வியாதியிலிருந்து ரட்சிக்கிறார், தரித்திரத்திலிருந்து ரட்சிக்கிறார், கடன் பிரச்சனையிலிருந்து ரட்சிக்கிறார், அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கிறார், ஆபத்திலிருந்து ரட்சிக்கிறார், விபத்திலிருந்து ரட்சிக்கிறார், அழிவிலிருந்து ரட்சிக்கிறார், சிக்கல்களிலிருந்து ரட்சிக்கிறார், தத்தளிப்பிலிருந்து ரட்சிக்கிறார், நெருக்கத்திலிருந்து ரட்சிக்கிறார், மரண பயத்திலிருந்து ரட்சிக்கிறார், பில்லி சுனியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரிக வேலைகள், இன்னும் பலவிதமான பிசாசின் கிரியைகள், இவைகளிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். அவர் காட் இஸ் காட் ஆஃப் சேவியர். நம்முடைய தேவன் இரட்சகராய் இருக்கிறார். அவர் நாமம் யெகோவா யாஷா. ஆமென். எல்லார் கரங்களை வைத்து சொல்லுவோம். அவருடைய நாமம் யெகோவா யாஷா. ஆமென். அவர் இரட்சகராய் இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இதிலே நாம் கடந்த 3 வாரங்களாக 8 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவதாக, நம்முடைய தேவன் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கிறவர். இரண்டாவதாக, நம்முடைய தேவன் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர்.
மூன்றாவதாக நம்முடைய தேவன் சாபத்திலிருந்து ரட்சிக்கிறவர். நான்காவதாக நம்முடைய தேவன் வியாதியிலிருந்து ரட்சிக்கிறவர். ஐந்தாவதாக நம்முடைய தேவன் தரித்திரத்திலிருந்து ரட்சிக்கிறவர். ஆறாவதாக நம்முடைய தேவன் கடன் பிடியிலிருந்து, கடன் குழியிலிருந்து அவர் ரட்சிக்கிறவர். ஏழாவதாக நம்முடைய தேவன் ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து அவர் ரட்சிக்கிறவராயிருக்கிறார். எட்டாவதாக நம்முடைய தேவன் பில்லி சுனியம், மந்திரவாதம், மாந்திரிக வேலைகள், இன்னும் மருந்து வேலைகள், பிசாசின் கிரியைகள், இவைகளிலிருந்து அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அவர் காட் இஸ் காட் ஆஃப் சேவியர். நம்முடைய தேவன் ரட்சகராய் இருக்கிறார். கர்த்தர் பாருங்க சொல்றாரு, இந்த வசனங்கள்ல வாஸ்தவம் இல்லையா? என்னை அன்றி ரட்சகர் ஒருவரும் இல்லை. ரட்சிக்கிற தேவன் இவரை தவிர வேற யாரும் கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் வாசிக்கிறோம். அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வாசிப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இங்கே நாம் பார்க்கிறோம், அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து மாத்திரமே ரட்சிக்கிறவராயிருக்கிறார். அவர் மாத்திரமே எல்லாவற்றிலும் இருந்து நம்மை ரட்சிக்கிறவராக, காப்பாற்றுகிறவராக, விடுதலையாக்குகிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இன்னும் சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு 9வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 9வதாக யெகோவா யாஷா எதிலிருந்து அவர் ரட்சிக்கிறார் என்று சொன்னால், அழிவிலிருந்து அவர் ரட்சிக்கிறார். அழிவுக்கு விலக்கி நம்மை ரட்சிக்கிறார், பாதுகாக்கிறார். ஆமென். வாசிப்போம் சங்கீதம் 103:4. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டி. இங்கே நாம் பார்க்கிறோம், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். கர்த்தர் எதற்கு விலக்கி மீட்கிறார்? அழிவுக்கு. அந்த வார்த்தை நீங்க கவனிங்க. யெகோவா யாஷா அழிவுக்கு, அழிவிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்று. எதை விலக்கி மீட்டு? பிராணனை எதற்கு விலக்கி மீட்டு? அழிவுக்கு. இந்த வார்த்தை கவனிங்க, அழிவுக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? விலக்கி பாதுகாக்கிறார். உன் பிராணனை, உன் ஆத்துமாவை, உன்னுடைய உயிரை, உன்னுடைய குடும்பத்தை கர்த்தர் அழிவுக்கு விலக்கி என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். இந்த வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பிலே அது எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், உன் பிராணனை கல்லறை குழிக்கு விலக்கி மீட்டு என்று வந்திருக்கிறது. நம்ம நல்லா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. உன் பிராணனை கல்லறை குழிக்கு விலக்கி மீட்டு. எல்லா காரங்களும் எடுத்து சொல்லுவோம், கர்த்தர் என் பிராணனை கல்லறை குழிக்கு விலக்கி மீட்கிறார். எதற்கு விலக்கி மீட்கிறார்? கல்லறை குழிக்கு என்ன செய்கிறார்? விலக்கி மீட்கிறார். இந்த வசனம் பொது மொழிபெயர்ப்பிலே எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், அவர் உன் உயிரை படுகுழிக்கு நின்று மீட்கிறார். அவர் உன் உயிரை படுகுழி நின்று என்ன செய்கிறார்? மீட்கிறார். எனவே யெகோவா யாஷா யார் என்று சொன்னால், அவர் நம்மை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். அழிவுக்கு விலக்கி மீட்கிற தேவனாய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். பலவிதமான அழிவுகள், பல விதங்களிலே அழிவுகள் வருகிறது பாருங்க. தீயின் மூலமாக அழிவு வருகிறது, தண்ணீர் மூலமாய் அழிவு வருகிறது, கடல் சீற்றத்தின் மூலமாய் அழிவு வருகிறது, லாரி பாருங்க, பஸ்ஸு, வாகனங்கள், இந்த காரியத்தின் மூலமாக பாருங்க அழிவுகள் வருகிறது. ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள்.
சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, அவர் உன் பிராணனை கல்லறை குழிக்கு விலக்கி மீட்டு, அவர் உன் உயிரை படுகுழிக்கு விலக்கி மீட்டு. இதெல்லாம் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். அப்படி போய் தொலைவோம். சில ஆட்கள் பாருங்க, கோபத்தில் டென்ஷன்ல அப்படி பேசிடுறது. உடனே மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவரே, இந்த ரத்தத்தினால என்னை கழுவும், ஏதோ ஆத்திரத்தில் பேசிட்டேன், அவசரத்தில் பேசிட்டேன், கோபத்தில் பேசிட்டேன், ஆண்டவரே கர்த்தாவே ரத்தத்தினால என்னை கழுவும், எனக்கு உதவி செய்யும், சரியாய் பேச எனக்கு உதவி செய்யும், கோபத்தை அடக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, வாய்க்கு கடிவாளம் போட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. குதிரைக்கு கடிவாளத்தை போட்டு சுண்டி இழுக்கிற மாதிரி சில சமயங்களில் என் நான் என்ன செய்ய வேண்டியிருக்குது, கடிவாளம் போட்டு இழுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நானே என் வாழ்க்கை சக்கரத்தை என்ன செஞ்சிட, தீய வச்சு கொளுத்திடுறேன். யாக்கோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில், சிறிய நாவு, சிறிதான நாவு வாழ்க்கை சக்கரத்தை என்ன செய்து விடுகிறது, கொளித்து விடுகிறது. அநேக கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டிய அளவுக்கு வாழல, குறைந்த வயதிலேயே மரித்து போனார்கள். வாழ வேண்டிய அளவுக்கு வாழல, 80 வயசு அவங்க தாண்டி போகல, காலத்துக்கு முன்பதாக மரித்து போனார்கள். இதுக்கு காரணத்தை அவங்க கேட்டாங்கன்னா, காரணத்தை அவங்ககிட்ட கேட்டோம்னா அவங்க சொல்றாங்க, இல்ல கர்த்தர் தம்முடைய தாசனை எடுத்துக்கொண்டார். கர்த்தர் தம்முடைய தாசனை இல்ல 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 கர்த்தர் தம்முடைய தாசனை எடுத்துக்கிறல. இவங்க தங்களுடைய நாவினாலே எதை கொளுத்திட்டாங்க, வாழ்க்கை சக்கரத்தை செஞ்சிட்டாங்க, கொளுத்திட்டாங்க. அழிவை பேசி பேசி, சாவை பேசி பேசி, மரணத்தை பேசி பேசி, தூரமா இருந்த மரணம் பக்கத்தில் வந்துருச்சு. 80 வயசு 79 மாறி, 79 78 மாறி, 78 77 மாறி, சிலருக்கு 55 வந்துருச்சு, சிலருக்கு 43 வந்துருச்சு, சிலருக்கு 33 வந்துருச்சு. இதுக்கு தேவன் பொறுப்பல்ல. தேவன் சொல்லுகிறார், உன் நாவை காத்துக்கொள், உன் வாயை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள், உன் கண்களை காத்துக்கொள், உன்னுடைய முழு வாழ்க்கையும் காத்துக்கொள். எல்லாம் இருக்கிறீங்களா? ஜீவனை தெரிந்து கொள், நீடிய ஆயுளை தெரிந்து கொள், நன்மையை தெரிந்து கொள், வாழ்வை தெரிந்து கொள், ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொள், வெற்றியை தெரிந்து கொள். இது உன்னுடைய பொறுப்பு. எல்லாவற்றுக்கும் ஏன் மேல பலி என்ன செய்யாத, போடாத. அன்னைக்கு சொன்னேன் பாருங்க, கிறிஸ்தவங்க எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் மேல பலியை போடுறது, பிசாசு மேல பலியை போடுறது. பிசாசு அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான். இந்த கிறிஸ்தவங்களாம் சேர்ந்து எல்லாரும் பலி ஏன் மேல போடுறாங்க. ஒண்ணுமே தப்பு செய்யல பாஸ்டர், நான் என்ன தப்பு பண்ண நீங்களே கேட்டு சொல்லுங்க கொஞ்சம். நான் செய்யாத தப்புக்கெல்லாம் அவங்க குற்றம் சாட்டுறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? கர்த்தர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார்னா அதை அப்படி இருக பிடிச்சுக்கணும், பற்றிக்கொள்ளணும். ஊர்ல இருக்கிற மற்றவங்கெல்லாம் மறிக்கிறத போல நான் மறிக்க மாட்டேன். அவன் சொல்லுகிறான் பாருங்க, நீதிமான் மறிப்பதை போல நான் மறிப்பேனாக. நீதிமானுடைய மரணம் வேற, மற்ற ஜனங்களுடைய மரணம் வேற. துடி துடிச்சு சாகுறது, ரத்தம் சிந்தி, கைகால் உதறி அப்படியே அறக்க பறக்க சாகுறது, அது தேவனுடைய திட்டம் கிடையாது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? நீதிமானுடைய மரணம் என்பது வேற, சமாதான மரணமா, சமாதானமான மரணம். அது குறைஞ்சது 80 வயசு என்ன செஞ்சிடணும், தாண்டணும். அதுக்கு குறைஞ்ச நினைச்ச போகவே போகக்கூடாது. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அப்ப யெகோவா யாஷா என்ன பண்றாரு, நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி என்ன செய்கிறார், மீட்கிறார். இதை விசுவாசிக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். நான் எதையும் விசுவாசிக்க மாட்டேன், நான் எதையும் தெரிந்து கொள்ள மாட்டேன், நான் எதையும் சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா எதிர்காலம் கிடையவே கிடையாது. அன்னைக்கு வந்து சொல்றாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் கையில் விட்டுட்டேன் பாஸ்டர். ஆண்டவர் கையில் விட்டுட்டீங்களா? நீங்க எங்க போறீங்க? ஆண்டவர் கையில் விட்டுவிட்டு எல்லாத்தையும் யார் கையில் விட்டுட்டாங்களா? நான் ஆண்டவர் கையில் விட்டுட்டேன். அது உங்களுக்கு பெரிய நம்ம மெடல் கொடுக்க போற மாதிரி. ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனை நீ தெரிந்து கொள், நன்மையும் தீமையையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும், நீடிய ஆயுளின் குறைந்த வயதையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீ என்ன செய்து கொள், தெரிந்து கொள்.
அதிக வருஷம் வாழ போறியா, குறைந்த வயசு வாழ போறியா, அது உன் கையில விடுறேன், நீ சூஸ் பண்ணு. சாய்ஸ் அங்க இருக்குது, நீ சூஸ் பண்ணு சொல்றாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? பிள்ளைங்கள்லாம் எக்ஸாமுக்கு போறாங்க, அங்க சாய்ஸ் இருக்குது. ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, 3 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அது எது சரி என்ன செய்யணும் எடுத்து ஜூஸ் பண்ணி எழுதணும். எல்லாத்துலேயும் ஒன்று டிக்கு போட்டு வைப்போம், முட்டையெல்லாம் போடுவான். இந்த போ உங்கள் அம்மாட்ட போய் கொடுத்து பொறிச்சு சாப்பிடு, போ அவிச்சு சாப்பிடுன்னு சூஸ் பண்ணணும். கர்த்தர் பாருங்க வச்சிருக்கிறாரு முன்னால நீடி ஆயில, தீர்க்காயுச, சமாதானமான வாழ்வை, ஐஸ்வர்ய வாழ்வை, வெற்றி வாழ்வை வைத்திருக்கிறார். நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? ஜூஸ் பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஜூஸ் பண்ணுங்க, தெரிந்து கொள்ளுங்க. ஆமே, எதை தெரிந்து கொள்ளணும்? அதான் கவனம். சாவை பற்றியே பேசக்கூடாது, அழிவை பற்றியே பேசக்கூடாது. பாடுறா சீக்கிரம் உங்களை விட்டு நான் போய் தொலைய போறேன். இப்போ என்ன பேசுனீங்க? என்ன பேசுனீங்க? உங்களை அறியாமலேயே பேசியிருக்கிறீங்க. உங்கள் மைண்டில் உங்கள் நாலேஜுக்கு இல்லாமல் என்ன செஞ்சிட்டீங்க? உன்னால தான் என் உயிர் என்ன செஞ்சிச்சு பாதி. எதை பேசுறீங்க? இப்போ பார்க்கும்போது சர்வசாதாரணமாக இருக்குது, ஆனால் என்ன செஞ்சிருக்கிறீங்க? பேசியிருக்கிறீங்க. நான் போன பிறகு எல்லாம் நல்லா இருக்குடா, என்ன பேசியிருக்கீங்க? என்ன எல்லாம் இன்னைக்கு சைலண்டாக இருக்கிறீங்க? நான் போன பிறகு எல்லாம் சந்தோஷமா நினைச்சீங்க இருங்க, அப்போ நான் சீக்கிரம் போயிடுவேன், நீங்களே இருக்குன்னு அர்த்தம். நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், அதான அர்த்தம். இது என்ன பேசுகிறோம்? யெகோவா யாஷா அழிவுக்கு தப்பு வைக்கிறேன்னு சொல்லும் போது அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கணும், அதை பற்றி கொள்ளணும். அதை பற்றி கொள்வாயா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்ப பிடித்து கொள்ளணும், பற்றி கொள்ளணும். ஆமே, எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே யெகோவா யாஷா என்ன பண்றாரு? அழிவுக்கு விலக்கி நம்ம என்ன செய்யறார்? பாதுகாக்கிறார். வாசிப்போம் யோனாவின் புஸ்தகம், யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். பர்வதங்களில் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் தேவனாகிய கர்த்தாவே, என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். யெகோவா யாஷா அழிவுக்கு தப்புவிக்கிறவராயிருக்கிறார். போன வாரத்தில் நான் பார்த்தோம், அந்த பிளேயாம் என்கிற மந்திரவாதி வந்து செய்வனை வைக்கிறான். செய்வனை வைக்கிறது, பலி செலுத்துறது எதுவுமே யாருக்கு தெரியாது? இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியாது. இங்கே யோனா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், என் தேவனாய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவித்த தேவன் யோனாவை தப்புவித்தார். இவர்களை தப்புவித்த தேவன் நம்மையும் அழிவுக்கு என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆகவே இந்த உலகத்தில் சில அழிவுகள் வரலாம், சுனாமி வரலாம், பூகம்பம் வரலாம், வெள்ளங்கள் வரலாம், தீ அக்கினி பற்றி எரியலாம். இதுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இதுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். ஆகவே நம்ம வந்து இப்படி போயிடக்கூடாது, நம்மளும் சேர்ந்து போவோம். அப்படியே இப்போ என்ன, நம்மளும் சேர்ந்து போவோம். இப்போ என்ன, எல்லாருக்கும் ஆனது நமக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிற மாதிரி இருந்த எண்ணத்தை பண்ண பார்க்குறோம். பார்த்துருக்கீங்களா? அன்னைக்கு கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? ஆமாம், பிரதமர் பக்கத்தில் உட்காந்து பேச போகிறோமாக்கும், போய் நாளைக்கு போய் சேருவோம். இப்போ என்ன போய் விரத்தியில் பேசுகிறாரு, விரத்தியில் பேசுகிறாரு. ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு 5 கல்யாணம் முடிச்சாச்சு. ஆனால் வாழ்க்கையில் சலிச்சு போச்சு, எண்ணத்தை பண்ண போகிறான். ஆள் சரியில்லை பாருங்க, இருதயம் சரியில்லை, புத்தி சரியில்லை, அதனால தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஆகவே யெகோவா யாஷா நம்முடைய பிராணனை
அழிவுக்கு விலக்கி மீட்கிறவராய் அவர் என்ன செய்கிறார் இருக்கிற. எல்லா கரங்களை சொல்லுவோம், யெகோவா யாஷா என்னை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். ஆமென். சரி, அவர் அழிவுக்கு விலக்கி மீட்கிறார்னா அவர் எவ்வாறு அழிவுக்கு விலக்கி மீட்கிறார்? வாசிப்போம். சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கர்த்தர் அழிவுக்கு எப்படி தப்புவிக்கிறாரு? வசனத்தை அனுப்புறாரு, வார்த்தை அனுப்புறாரு. வார்த்தை தேவனுடைய பிள்ளைகள் பிடிக்கணும், வார்த்தை தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கணும். வார்த்தையை பிடிக்கும் பொழுது சரீரத்தில் சுகம் உண்டாகிறது, வார்த்தையை பிடிக்கும் பொழுது சரீரத்திலே பலவீனங்கள் நீங்குகிறது, வார்த்தையை பிடிக்கும் பொழுது சரீரத்திலே ஆரோக்கியம் உண்டாகிறது. அங்கே அந்த வியாதியின் மூலமாய் வந்த அழிவுகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? நீங்க ஆரம்பிக்கிறது. ஆகவே யெகோவா யாஷா அழிவுக்கு எப்படி தப்புவிக்கிறார்னா வசனத்தை அனுப்பி, வார்த்தையை அனுப்பி. கர்த்தர் வார்த்தை அனுப்புறாரு பாருங்க, தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக வார்த்தை அனுப்புறாரு. பிரசங்க வேளையில் வார்த்தை அனுப்புறாரு. ஆகையால் தான் பாருங்க, பிரசங்க நேரத்தில் தூங்கக்கூடாது, வேடிக்கை பார்க்கக்கூடாது, அங்கேயும் இங்கேயும் பாருங்க என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. முழு கவனத்தை செலுத்தி வார்த்தை கவனிக்கணும். கர்த்தாவே வார்த்தையை அனுப்பும், ஏன் நல்வாழ்வுக்காக, ஏன் சமாதானத்துக்காக, என்னுடைய வெற்றிக்காக, என்னுடைய நல்ல எதிர்காலத்துக்காக நீர் உம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் வசனத்தை அனுப்புகிறீர். கர்த்தாவே அனுப்பும், என் இருதயத்தை திறக்கிறேன், என் உள்ளத்தை திறக்கிறேன், உடைய வார்த்தைகள் எனக்குள்ள செல்லட்டும், எனக்குள்ள கிரியை செய்யட்டும், என்னுடைய எண்ணங்களை மாற்றட்டும், எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவர் என்று என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். எனவே கர்த்தர் எதை அனுப்பி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்றால் வசனத்தை, வார்த்தையை அனுப்பி அவர் என்ன செய்கிறார்? அழிவுக்கு தப்புவிக்கிறார். எனவே தான் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? பிடிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சத்திய வேதத்திலே மோசேயை குறித்து பார்க்கிறோம், ராகாப்பை குறித்து சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம், தானியேலை குறித்து சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம், எஸ்தர் ராஜாத்தி, மொர்தேகாய், யூத ஜனங்களை குறித்து சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை குறித்து சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம், லோத்துவை குறித்து சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இன்னும் அநேகரை குறித்து சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரையும் யெகோவா யாஷா அந்த அழிவிலிருந்து என்ன செய்தார்? விலக்கி பாதுகாத்தார், ரட்சித்தார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். மோசே அவன் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டான். அன்றைக்கு பிறந்த அநேக பிள்ளைகள் மரித்து போனார்கள், மோசே அன்றைக்கு காப்பாற்றப்பட்டான். எல்லாம் இருக்கிறீங்களா? எப்படி? விசுவாசத்தினாலே. எப்படி? விசுவாசத்தினாலே. பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்தை புதிய ஏற்பாட்டு பாருங்க, எழுத்தாளர், எபிரேய புஸ்தகத்தினுடைய எழுத்தாளர் அங்கே 11ஆம் அதிகாரத்திலே மேற்கோள் காண்பித்து எழுதுகிறார். அந்த மோசேயினுடைய தாய் யோகபேத் விசுவாசத்தினாலே தன்னுடைய பிள்ளையை ஒளித்து வைத்தாளாம். எப்படி ஒளித்து வைத்தாளாம்? ஏன்னா ஒளிச்சு வைக்கிறதுக்குமா விசுவாசம் வேணும்? எஸ். சில சமயங்களில் பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டியிருக்குது? என்ன யாரை எடுத்துட்டு போயிடுவான், யாரா தூக்கிட்டு போயிடுவான், யாரா பறிச்சுட்டு போயிடுவான். அதனால பஞ்சாரத்துக்குள்ள போட்டு ஒளிச்சு வைக்க முடியாது. விசுவாசத்தினாலே. எப்படி? விசுவாசத்தினாலே. கர்த்தாவே எல்லா செய்வனைக்கு விலக்கி என் பிள்ளை நீர் பாதுகாப்பீர். நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு விசுவாச தாயா இருக்கிறேன், நான் ஒரு விசுவாச தகப்பனா இருக்கிறேன். இந்த உலகத்தில் 1000 அழிவுகள் வரலாம், 1000 பேரழிவுகள் ஏற்படலாம். எல்லா அழிவுகளுக்கும் என் பிள்ளை என்ன செய்வீர்? நீ விலக்கி பாதுகாப்பீர், என் பேர பிள்ளைகளை விலக்கி பாதுகாப்பீர் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன், உடைய கல்வாரியை விசுவாசிக்கிறேன், உடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறேன், உடைய தழுமை விசுவாசிக்கிறேன். எல்லா செய்வினை காட்டிலும், மந்திரவாதத்தை காட்டிலும், மருந்து வேலைகளை காட்டிலும், எல்லா பிசாசின் கிரியைகளை காட்டிலும் உடைய ரத்தம் பெரியது, உடைய வார்த்தை பெரியது. ஆவியானவரே நீர் பெரியவர், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்வார்? பாதுகாப்பார். எல்லா அழிவுக்கு விலக்கி என்ன செய்வார்? பாதுகாப்பார். பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையினுடைய சரீர சுகத்துக்காக, விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக அவன் கர்த்தரை அணுகுகிறான். கர்த்தர் பாருங்க மலையில ஏறி அங்க ஒரு காரியத்துக்காக போயிட்டாரு, 3 சீசர்களை கூப்பிட்டுட்டு. இல்லை, ஆண்டவர் வந்துடுறாரு. வந்த உடனேயே பாருங்க, ஆண்டவர் அந்த பிசாசுடைய அந்த
பாருங்க, அந்த காக்கா வலுப்பு வியாதி, அந்த பிக்ஸ் வியாதி, இந்த நுரதளி சாகுற வியாதி, அந்த வியாதியிலிருந்து பாருங்க கர்த்தர் அந்த பிசாசை துரத்தி விட்டு அந்த பையனை சுகமாக்குறாரு. அந்த சம்பவத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும், நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும். நான் உம்முடைய சீர்திருத்த வந்தேன், அவங்களால முடியல, இப்போ உம்மட்ட வந்திருக்கிறேன், நீர் ஏதாவதும் செய்யும். அவன் என்ன சொல்றான், நீர் ஏதாவது செய்யும், சீசரால முடியல, நீர் ஏதாவதும். உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். நீ பலி அவங்க மேல போட்டுக்கிட்டு இருக்கிற, நீ அவங்களால முடியல, இவங்களால முடியல, இவங்களால முடியலன்னு சொல்லி. பிரச்சனை எங்க இருக்குன்னா ஓட்ட இருக்குது. என்ன பிரச்சனை? விசுவாசிக்காத பிரச்சனை. கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தர் சொன்ன மாத்திரத்துல அந்த தகப்பன் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்றான். பாருங்க என்ன ஜெபம் பண்றான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். அருமையான ஜெபம் பாருங்க. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். கர்த்தர் உடனே பாருங்க இந்த பிசாசு துரத்தினார், சுகமாயிட்டான். அந்த அழிவிலிருந்து அவனை கர்த்தர் காப்பாத்திட்டாரு. அநேக தர தீயிலையும் தண்ணீரிலையும் தள்ளி கொள்ள பார்க்குது அந்த பிசாசு. இந்த தகப்பனுடைய விசுவாசம், நான் சொல்றதை கவனிங்க, நீங்க அந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் கவனிங்க. அந்த தகப்பனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி அந்த அழிவிலிருந்து அந்த மகன் என்ன செஞ்சார், கர்த்தர் சுகமாக்கினார். யோகபேத்தினுடைய விசுவாசத்தை கொண்டு, விசுவாசத்தினாலே கர்த்தர் மோசையை அந்த அழிவிலிருந்து என்ன செய்தார், காப்பாற்றினார். நான் சொல்லுகிறேன், உங்க விசுவாசத்தினாலே கர்த்தர் உங்க விசுவாசத்தை கனம் பண்ணி உங்க பிள்ளைகளை அழிவிலிருந்து காப்பாற்றுவார். யாரு செய்வனை வைக்கட்டும், யாரு புலிசுனை வைக்கட்டும், யாரு மந்திரிச்சு போடட்டும், என்ன வேணா பண்ணட்டும், நீங்க தொடர்ந்து விசுவாசியுங்கள், தொடர்ந்து ரத்தத்தை தெளியுங்கள், இயேசுவின் ரத்தத்தை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள், கர்த்தர் பெரியவர் என்பதை உயர்த்தி காண்பீங்கள். பிசாசு வெக்கப்பட்டு போனதை திரும்ப திரும்ப அவனுக்கு நினைப்பூட்டுங்கள். பிசாசே, நீ தோற்கடிக்கப்பட்டவன், நீ வெக்கப்பட்டு போனவன். கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே உன்னுடைய தலையை நசுக்கி இருக்கிறார், அதிகாரத்தை பிடுங்கி இருக்கிறார், நீ வெத்து போயடா அப்படின்னு பேசுங்க. அவன் வச்சிருக்க மனுஷன் வச்சிருக்க செய்வனை இவன்ல ஒண்ணுமில்லாம என்ன செஞ்சிடும். ஒரு கர்த்தர் உங்க விசுவாசத்தை என்ன செய்வார், கனமனுவார். நம்முடைய தேவன் விசுவாசத்தை கனமனுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த தகப்பனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார் கர்த்தர். யோகபேத்தினுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அந்த அழிவிலிருந்து அந்த பிள்ளைகளை என்ன செஞ்சார், கர்த்தர் காப்பாற்றினார். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி அழிவிலிருந்து என்ன செய்வார், உங்க பிள்ளைய உங்க குடும்பத்தை காப்பாற்றுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லா கரங்கத்தையும் சொல்லுவோம், கர்த்தர் என் விசுவாசத்தை கனம் பண்ணி அழிவிலிருந்து என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை அவர் காப்பாற்றுகிறார். விசுவாசிக்கிறதெல்லாம். ஆமென். அதுவே இன்னும் பல உதாரணங்களை சத்தியவேதத்தெல்லாம் பார்க்க முடியும். அழிவிலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். ஒரு உதாரணத்தை நம் சத்தியவேதத்திலே பார்க்க போகிறோம். முதலாவதாக ராகாப் என்கிற ஒரு பெண்ணை கர்த்தர் அழிவிலிருந்து காப்பாற்றினார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். திருப்பிகளும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாது இருந்தாள். என்னவாகாதிருந்தால்? சேதம் ஆகாதிருந்தாள். அதாவது அழிந்து போகாதிருந்தாள். மற்ற ஜனங்களோடு சேர்ந்து இவள் என்ன செஞ்சிடல, அழிஞ்சு போயிடல, சேதமா போயிடல, சங்காரமா ஆயிரல. அவள் காப்பாற்றப்பட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதினாலே? விசுவாசத்தினாலே. பை ஃபைத். விசுவாசத்தினாலே அவள் என்ன செய்யப்பட்டாள்? காப்பாற்றப்பட்டாள். என்ன விசுவாசித்தான்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவன் அழிவுக்கு காப்பாற்றுகிறவர், பேரழிவுகளுக்கு காப்பாற்றுகிறவர், சங்காரத்துக்கு காப்பாற்றுகிறவர் என்பதை விசுவாசித்தாள். அவளுடைய விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்தார்? கனமணினார் என்பதை நாம் சத்தியவேதத்திலே பார்க்கிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். இங்கே ராகாப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ராகாப் யார் என்று சொன்னால், எரிகோ கோட்டையினுடைய மதில்களின் மேலே குடியிருந்த ஒரு வேசி.
கர்த்தர் எரிகோ பட்டணத்தை இஸ்ரவேலர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்த போது யோசுவா வேவுக்காரர்களை, அதாவது உளவு பார்க்கிறவர்களை அனுப்பி எரிகோ பட்டணத்தை உளவு பார்க்கிறார். உளவு பார்த்தபோது இந்த ராகாப் தான் இந்த உளவு பார்க்க சென்றவர்களை தன்னுடைய வீட்டுக்குள்ளே ஒளித்து வைத்து அவர்களை மறைத்து வைத்து பாதுகாத்தாள். எனவே இவர்கள் ஒரு ஆணையை இவளுக்கு கொடுக்கிறார்கள். அது என்ன ஆணையை இவர்கள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், எரிகோ பட்டணம் அழிக்கப்படும் போது, இந்த எரிகோ பட்டணத்தை கர்த்தர் எங்கள் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார், இதை நாங்கள் சங்காரம் பண்ண போகிறோம், அழிக்க போகிறோம். அப்படி இந்த எரிகோ பட்டணம் அழிக்கப்படும் போது உன் குடும்பம் அழிக்கப்படுவதில்லை என்று ஒரு ஆணையை இவர்கள் கொடுக்கிறார்கள் ராகாப்புக்கு. இதற்கு அடையாளமாக இந்த சிவப்பு நூல் கயிறை உன்னுடைய வீட்டினுடைய அந்த ஜன்னல் வழியாக என்ன செய்ய கட்டி நீ தொங்க விட வேண்டும் என்று அங்கே அவளுக்கு இவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இந்த ராகாப் விசுவாசத்தினாலே, நீங்க நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தையெல்லாம், அதை இங்க வாசிக்கிற எபிரேயர்ல, விசுவாசத்தினாலே அந்த சிவப்பு நூல் கயிறை அந்த ஜன்னலிலே கட்டி தொங்க விடுகிறாள். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டையை 7 நாட்கள் அவர்கள் சுற்றி வருகிறார்கள். 7வது நாள் 7 முறை என்ன செய்கிறார்கள்? சுற்றி வருகிறார்கள். சுற்றி வந்தபோது கர்த்தரை அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். அப்படி ஆர்ப்பரித்த போது எரிகோ கோட்டையின் அந்த மதில்கள், அந்த அலங்கங்கள் இடிந்தன செய்தது, கீழே விழுந்தது. இஸ்ரவேலர்கள் அந்த எரிகோ பட்டணத்தை சங்காரம் பண்ணினார்கள் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இதன் மத்தியிலே ராகாப்பும் அவள் குடும்பமும் அந்த அழிவிலிருந்து, அந்த சேதத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதையும் அங்கே நாம் பார்க்கிறோம். எப்படி இவள் பாதுகாக்கப்பட்டாள், எப்படி இவளுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சிவப்பு நூல் கயிற்றினாலே. என்னது? சிவப்பு நூல் கயிற்றினாலே. இந்த சிவப்பு நூல் கயிறு எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. எனவே ராகாப்பையும் அவளுடைய குடும்பத்தையும் அந்த அழிவிலிருந்து பாதுகாத்ததை போலவே கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிச்சயமாய் அழிவுக்கு விலக்கி பாதுகாப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லா அழிவுகளுக்கும் விலக்கி கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் என்ன செய்வார்? பாதுகாப்பார். சில ஆட்கள் பாருங்க சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே நான் எப்படி வேணாலும் போயிட்டு போறேன், ஆண்டவரே என் பிள்ளை மாத்திரம் நல்லா இருக்கணும். அம்மாவே இல்லையா? ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, இந்த காய்ச்சல் எனக்கு வந்திருக்க கூடாது, என் பிள்ளைக்கு வந்துருச்சு. இது உண்மையாகவே அந்த தாயினுடைய பாசத்தை, அந்த தகப்பனுடைய பாசத்தை அது காண்பிக்கிறது. ஆனால் அது அந்த விதத்தில் சரி கிடையாது. கர்த்தர் பாருங்க, அந்த பிள்ளைய மாத்திரம் இல்லை, உங்களை சேர்த்தே கர்த்தர் பாதுகாக்கிறாரு. உங்களை சேர்த்தே கர்த்தர் பாதுகாக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம எல்லா அழிவுகளுக்கும், எல்லா விபத்துகளுக்கும் பாருங்க விலக்கி என்ன செய்யறது? நம்மை பாதுகாக்க. எனவே விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களிலே பூசுங்கள். பூசினீர்கள் என்று சொன்னால் யெகோவா யாஷா எல்லா அழிவுகளுக்கும் விலக்கி உங்களை பாதுகாப்பார். ஆமென். சரி, இவங்க இந்த சிவப்பு நூல் கயிறு தூக்கி கொடுத்தாங்களே, இந்த சிவப்பு நூல் கயிறு எங்கிருந்து வந்துச்சு? இல்லை பாஸ், அவங்க வீட்டில் தான் இருந்துச்சு. சரி, வீட்டில் தான் இருந்துச்சு. அதையே சிவப்பு நூல் கயிறை தூக்கி கொடுத்துருக்கணும். ஒரு மஞ்சள் கயிறை கொடுத்துருக்க கூடாது, ஒரு பச்சை கயிறை தூக்கி கொடுத்துருக்க கூடாது, சிவப்பு நூல் கயிறை தூக்கி கொடுக்கணும் அப்படின்னா? நல்லா கவனிங்க. இப்போ தான் கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக இவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்திருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. சில வருஷங்களுக்கு முன்பதாக தான் எகிப்து தேசத்தில் இவங்க 430 வருஷங்கள் அடிமையாக இருந்தார்கள். கர்த்தர் பாருங்க, அந்த கடைசி நாள் புறப்பட்டு வருகிற அந்த முந்தின நாளில் கர்த்தர் சொன்னார், பஸ்கா ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு
ஒரு வயது ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை சாயங்காலத்திலே அடித்து அதனுடைய ரத்தத்தை கிண்ணத்திலே பிடித்து ஈசோப்பி தண்டினாலே எடுத்து அதை என்ன செய்யும், உங்கள் வீட்டு நிலைக்கால்களிலே பூசி அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். வீட்டை விட்டு ஒருவர் என்ன செய்யக்கூடாது, புறப்படலாகாது என்றெல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தாரு. உள்ள இருக்கிறவனுக்கு பாதுகாப்பு, உள்ள இருக்கிறவனுக்கு பாதுகாப்பு. அதை போலவே பாருங்க அவங்க செய்தார்கள். அந்த இஸ்ரவேல் குடும்பங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்த புண்ணியத்தினாலே அந்த குடும்பங்கள் என்ன செய்யப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. அதே மனிதர்கள் தான் இப்ப எங்க வர்றாங்க, எரிய கோட்டைக்கு வேவுவாக வர்றாங்க. இப்ப ராகாப்பை கூப்பிட்டு, நீ ஒரு வயது ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வா, இப்ப வெட்டி நீ கிணத்துல பிடிச்சி ஈசோப்பு தண்டை எடுத்து இப்ப நீ பூசி வையினா இங்க நேரம் இல்லை, இங்க டைமு இல்லை. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வர்றாங்க, இந்த 7 நாட்கள் சுற்றி இந்த காரியத்தில் செய்யறதுக்கு அவங்க வர்றாங்க. அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு, எதை நம்ம எப்படி பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால காப்பாற்றப்பட்டோமோ அதை போலவே இந்த குடும்பம் பாதுகாக்கப்படணும்னு சொல்லி அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இவங்க என்ன பண்றாங்க, இந்த சிகப்பு நூல் கயிறு என்ன செய்ய, பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்கு அடையாளம் என்ன செய்ய, கட்டி தொங்க விடு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அற்புதமாய் கர்த்தர் இந்த ராகாப்பை என்ன செய்தார், பாதுகாத்தார். இந்த ராகாப்பு, இந்த யாரு, இந்த ராகாப்பு மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் வந்துட்டா. ஆச்சரியமா இருக்குது. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் சில பெண்களுடைய பேரெல்லாம் அங்கே வந்திருக்கும். அங்கே ஆண்களுடைய பேர் தான் எப்பயுமே வரும். ஆனால் ஒரு 4 பெண்கள் 5 பெண்களுடைய பேர் அங்கே வருது. யார் அவருடைய பேர் தெரியுமா, இந்த ராகாப்புடைய பேர், தாமாருடைய பேர், இப்படி ஒரு சில பெண்களுடைய பேர் அங்கே வருது. இவங்கெல்லாம் எங்கேயோ கிடந்தவங்க. நல்லா கவனிங்க நீங்க, இவங்கெல்லாம் ஆபிரகாமுடைய பேர பேத்தி கிடையாது, பேத்தி கிடையாது. ராகாப் வந்து ஆபிரகாமுடைய பேத்தி கிடையாது. எங்கேயே இருந்து என்ன செஞ்சவங்க இவங்கெல்லாம், வந்தவங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? ரூத் இருக்கிறாளே, ரூத் எங்கேயே இருந்து வந்தவ. இவங்களாம் யாரு கிடையாது, ஆபிரகாமுடைய பேத்திகள் கிடையவே. எங்கேயோ இருந்தவங்களை இந்த ரத்தம் உள்ள கொண்டு வந்து சேர்த்து விட்டுருச்சு. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு வரலாறு, வம்ச வரலாறு பட்டியல்ல இந்த பெண்களை என்ன செஞ்சுட்டாங்க, அங்க உள்ள வந்துட்டாங்க, அங்க உள்ள வந்துட்டாங்க. அப்ப பாருங்க, கர்த்தர் விசுவாசத்தை கனமண்ணுகிறவராயிருக்கிறார். கர்த்தர் என்னவராக இருக்கிறாரு, விசுவாசத்தை கனமண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவர் நிச்சயமாய் உங்கள் விசுவாசத்தை கனமண்ணுவார். ஆகவே நீங்கள் விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய குடும்பத்தை எல்லா அழிவுகளுக்கு விலக்கி பாதுகாக்கும். எல்லா செய்வினைகள், பில்லிசூனியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரிக வேலைகள், மருந்து வேலைகள், பொல்லாத மனிதர்களுடைய சூழ்ச்சிகள், பொல்லாத மனிதர்களுடைய திட்டங்கள் எல்லாவற்றுக்கு விலக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யும், எங்களை பாதுகாக்கும். நாங்கள் எங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது இப்படி தான் சொல்லி ஜெபம் பண்ணுறது, அனுப்புறது. பொல்லாத மனிதருடைய சூழ்ச்சிகள், பொல்லாத மனிதருடைய திட்டங்களுக்கு விலக்கி பிள்ளைகள் என்ன செய்யுங்க ஆண்டவரே, பாதுகாத்துக்கு. ஏன்னா அப்படி பொல்லாத மனுஷன் கண்ணை தொலாவுறான், உருட்டுறான், பார்க்குறான். என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? அதனால் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள பிள்ளைகளை கொண்டு வரணும். பொல்லாத மனிதருடைய சூழ்ச்சிகள் தவிடுபடியாய் நொறுங்கி போக முடியாது என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். எத்தனை ஜெபிக்க போறீங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லா அழிவுகளுக்கும் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் விலக்கி என்ன செய்வார், பாதுகாப்பார். ஆமென். சத்திய வேதத்திலே எஸ்தர் ராஜாத்தியை குறித்து நாம் பார்க்கிறோம், மொர்தேகாயை குறித்து நாம் பார்க்கிறோம், யூத ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். எஸ்தரின் சரித்திர புஸ்தகத்திலே அங்கே நாம் வாசிக்கிறோம். அகாஸ்வேர் என்கிற பெர்சியா மேசியா தேசத்தினுடைய ராஜா அவன் அரசாண்டு கொண்டிருக்கிறான். கிட்டத்தட்ட 127 நாடுகளை அரசாண்டு கொண்டிருக்கிறான். எத்தனை நாடு? அடே அப்பா, 127 நாடுகளை இவன் ஒரு ஆளு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அதுல இந்தியா முதலாவது வருகிறது. இந்தியா அன்னைக்கே அவ்வளவு பெரிய நாடு, ரொம்ப செழிப்பான நாடு அந்த காலத்திலேயே, அவ்வளவு நல்ல பெரிய நாடு அது. இந்தியாவெல்லாம் சேர்த்து அவன் அங்க அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிறான். அது மாத்திரமில்ல, அகாஸ்வேர் அரசாண்ட இந்த 127 நாடுகளிலேயுமே இந்த யூத ஜனங்கள் ஆங்காங்கே பரவலாக அவர்கள் பரவி கிடந்தார்கள். கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா அங்கங்க எல்லா நாடுகளையும் சதறி அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவருடைய பாஷை, இவருடைய உணவு, இவருடைய உடை எல்லாமே வித்தியாசமாய் அது இருக்கிறது.
அது மாத்திரமல்ல, இந்த யூத ஜனங்களை ஒட்டு மொத்தமாக நல்லா நீங்க கவனிக்கணும். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியார்களை 127 நாடுகளிலேயும் சதுரை கிடக்கிற இந்த யூத ஜனங்களை, இந்த எபிரேய ஜனங்களை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒட்டுமொத்தமாக ஒரே நாள்ல அழிப்பதற்காக ஆமான் என்கிற ஒரு துஷ்டன் பாருங்க திட்டமிட்டு கொண்டிருக்கிறான். எப்படி பார்த்தீங்களா? ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற யூத ஜனங்களை மாத்திரம் இல்லை, 127 நாடுகளிலேயும் சிதறி கிடக்கிற எல்லா யூத ஜனங்களையும் அது ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் அழித்து போடுவதற்காக ஆமான் என்கிற ஒரு துஷ்டன் அவன் அங்கே திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்பொழுது எஸ்தர் ராஜாத்தியும் மொர்தேகாயும் சமஸ்த யூத ஜனங்களும் பாருங்க தகவல்களை அனுப்பி எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஒட்டு மொத்தமாக உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் இந்த யூத ஜனங்களுக்கு பின்னாக இருந்து அவர் கிரியை செய்து கொண்டிருந்தார். யூத ஜனங்களுக்கு பின்னாக இருந்து அவர் கிரியை செய்து கொண்டிருந்தார். நடந்தது என்ன? இந்த திட்டத்திலே துஷ்டனாகிய ஆமான் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு இந்த யூத ஜனங்கள் எந்த நாளிலே அழிக்கப்பட வேண்டும் என்று அவன் திட்டமிட்டிருந்தானோ அதே நாள்ல இந்த துஷ்டனாகிய ஆமானும் அவனுடைய வீட்டாரும் தூக்கிலே போடப்பட்டார்கள். இருக்கிறீங்களா? எந்த நாள்ல யூத ஜனங்களை அழிக்கணும்னு சொல்லி இவன் திட்டம் போட்டிருந்தானோ அதே நாள்ல இவனும் இவனுடைய குடும்பமும் என்ன செய்யப்பட்டது, அங்கே அழிக்கப்பட்டது. இதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த நாளைத்தான் யூத ஜனங்கள் வெகு விமர்சையாக அன்றைக்கு கொண்டாடினார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசு அனுப்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள், அதை கொண்டாடினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லுகிறார்கள் வருஷம் வருஷம் அந்த நாள் என்ன செய்யணும், நம்ம கொண்டாடணும். ஏன்னா யூத ஜனங்களை கர்த்தர் என்ன செஞ்சாரு, காப்பாத்தினார் என்று எல்லாரும் என்ன செய்யணும், கொண்டாடணும். பக்கத்தில் குடியிருக்கிற மற்ற எல்லா ஜனங்களுக்கு எனக்கு ஸ்வீட்லாம். யூத ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த ஆமான் அவனுடைய குடும்பத்தார் அன்றைக்கு அழிக்கப்பட்டார்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே யூத ஜனங்கள் எல்லாரும், அதாவது 127 நாடுகளிலும் பாருங்க வாழ்ந்து கொண்டிருந்த இந்த யூத ஜனங்கள் எல்லாரும் அன்றைக்கு காப்பாற்றப்பட்டார்கள். பெரிய மகிழ்ச்சியே இந்த 127 நாடுகளிலும் உண்டானது. வாசிப்போம். எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. மகிழ்ச்சி உண்டாயிருச்சு பாருங்க. ஏன்னா கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, எல்லாம் அந்த அழிவிலிருந்து காப்பாத்தி இருக்கிறார். ஏன்னா உலகம் முழுவதும் யூத ஜனங்கள் சதறி கிடக்கிறாங்க. அவ்வளவு ஜனங்களையும் கர்த்தர் அந்த பேர் அழிவிலிருந்து என்ன செய்தார், காப்பாற்றினார். ஆகவே பெரிய மகிழ்ச்சி என்ன செய்தது, உண்டானது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எல்லா பேரழிவுகளிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். எல்லா பேரழிவுகளிலிருந்து கர்த்தர் செய்வார், உங்களை காப்பாற்றுவார். ஆகவே பயப்படாதீங்க. அங்க அழிவு வருதா, இங்க அழிவு வருதா, அங்க அப்படி வந்துருச்சா, இங்க இப்படி வந்துருச்சா, என்ன நடக்க போதோ தெரியல, யாருக்கு என்ன வேணா நடக்கலாம், அப்படிலாம் பேசாதீங்க. யாருக்கு என்ன நடந்துட்டு போகுது, கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தரின் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆமென். விசுவாசமா பேசுங்க. கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை பாதுகாப்பார் எல்லா அழிவிலிருந்தும். ஆமென். ஒரு முறை பாருங்க, ஆண்டவரும் சீஷரும் படகுல பயணம் செய்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்க போட்டுக்கு பின்னால நல்லா சூப்பரா தூங்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு புயல்லையும் இவ்வளவு கொந்தளிப்புலையும் அழகா தூங்கிட்டு இருக்கிறாரு. நல்லா ஜம்முன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு. சில ஆட்கள் சொல்லுவாங்க பாருங்க, டே தெருவில் இவ்வளவு கலவரம் நடக்குது, என்ன இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கான் பாடுறாவன், அவன் அடிச்சு எழுப்பு விடாம. நல்லா கவனிங்க. உலகத்தில் இவ்வளவு எது இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற சமாதானத்தை யாராலையும் எடுக்க முடியாது. ஆமே. தேவன் கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரமான சமாதானம். ஆமே. கர்த்தர் பாருங்க சீசர்களோடு பயணம் செய்கிறார். பிசாசு பாருங்க இந்த 13 பேரையுமே ஒரே நாள்ல அழிச்சு போட்டுன்னு சொல்லி திட்டம் போட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், புயல் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறான், கொந்தளிப்பை உண்டாக்குறான்.
சீஷர்கள் பாருங்க, போராடி பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல. மார்க் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? 35 முதல் 39 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம் அந்த காரியங்களங்க. முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல. கடைசியில் ஆண்டவர் எழுப்பி, ஆண்டவரே அப்படின்னு எழுப்புறாங்க. கர்த்தர் எழும்புறார் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரு. அங்கே நான் வாசிக்கிறோம், மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மிகுந்த, நான் சொல்லுகிறேன், நீங்க வாயை திறந்து பேசாத வரைக்கும் உங்க வீட்டில் ஒண்ணுமே நடக்காது. வாயை திறந்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினாலே என் வீட்டில் மிகுந்த அமைதி உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக. எல்லா பிரிவினை ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்கிறேன். என் குடும்பத்தை பிரிக்க நினைக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் மிதிக்கிறேன். அவனுடைய திட்டங்களை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. என் குடும்பத்தை பிரிக்க நினைக்கிற, என் பிள்ளை இடத்திலிருந்து பிரிக்க நினைக்கிற, என் புருஷன் இடத்திலிருந்து பிரிக்க நினைக்கிற, என் மனைவி இடத்திலிருந்து பிரிக்க நினைக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்கிறேன், அதட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கிறிஸ்துவிலே எனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமை நான் பயன்படுத்துகிறேன். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பம் ஒன்று சேருவதாக, இணைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பேசுங்க, விடாம பேசுங்க. எது வரைக்கும் பேசுங்க? உங்க குடும்பம் வாழ்வடைகிற வரைக்கும் பேசுங்க. தைரியமா பேசுங்க, விசுவாசத்துல பேசுங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பம் வாழ்வடைகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியினாலையும் என் குடும்பத்தை பிரிக்க முடியவே முடியாது, அழிக்க முடியவே முடியாது. பேசுங்க, விசுவாசத்துல பேசுங்க. எத்தனை பேசலாம் நினைக்கிறீங்க? விசுவாசத்துல பேசணும். பேச பேசதான் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் எந்திரிச்சு நின்று உம்முன்னு நிக்கல. அப்பா, இது ஆண்டவருடைய வேலை, எல்லார் கண்களை மூடுங்கள், அப்படியே போய் சேருவோம். ஒருவேளை கர்த்தருடைய திட்டமாக இருந்தால் என்ன செய்யலாம்? 13 பேர் இங்கே மண்டையை போடுவோம். அப்படிலாம் பேசலை. எல்லாம் இருக்கிறீங்களா? எந்திரிச்சாரு. எந்திரிச்ச ஸ்பீட்ல காற்றை இறையாதே, கடலை அமைதலாயிரு. பார்க்கிறோம், மிகுந்த அமைதி உண்டாயிற்று. காற்றை பார்த்து பேச கத்துக்கிறணும். கண்களுக்கு தெரியாத மந்திரவாதத்தை பார்த்து பேச கத்துக்கிறணும். மருந்து வேலைகளை பார்த்து பேச கத்துக்கிறணும். கண்களுக்கு தெரியாத பிசாசின் கிரியைகளை பார்த்து பேச கத்துக்கிறணும். பேசணும், விடாம பேசணும். மற்ற ஜனங்கள் வந்து காதுல சொல்ற காரியத்தை ரொம்ப ஆழமா கவனிக்க கூடாது, தூக்கி எறியணும். எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. என் குடும்பத்துக்கு விரோதமாக பிசாசு போட்டிருக்கிற எல்லா அழிவின் திட்டங்களை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறேன். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன் பாருங்க, பிசாசு வசனத்தை மரணத்துக்கு ஏதுவா திருக்கி விட பார்க்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை ஜீவனுக்கு எதுவான செய்ய ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்கணும், ஜீவனை பேச ஆரம்பிக்கணும். ஆனது ஆயிடுச்சு, கடைசி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, இனி ஆண்டவன் கையில் ஒப்பு கொடுப்பான், அவ்வளவுதான். அப்படி பேசாதீங்க. அப்படித்தானே பேசிடுறோம் சில சமயங்கள்ல. கடைசி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, இனி நம்ம என்ன செய்ய முடியும்? செத்து போன சாம்பலில் இருந்து கூட ஈசாக்கை கர்த்தர் எழுப்ப அவராலே முடியும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆனால் விடவே விடாதீங்க. கடைசி ஸ்டேஜ் ஆயிடுச்சு, கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு, 4வது கட்டத்தை தாண்டிடுச்சு, 5வது கட்டத்தை தாண்டிடுச்சுன்னா பேசாதீங்க. கடைசி வரைக்கும் விசுவாசிங்கள். ஆமென். நில்லுங்க, கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஆகவே எல்லா பேரழிவுகளுக்கு விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஒரு பிரசங்கியாரை குறித்து அன்னைக்கு நான் வாசிட்டு இருந்தேன் பாருங்க. அவர் சொன்னாராம், அவர் மனைவிட்ட சொன்னாரா, பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், ரொம்ப சந்தோஷமா சொன்னாராம், இந்த வருஷம் எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு இந்த ஹோட்டலில் போய் தங்கி நம்ம சுற்றுலாவுக்கு போக போகிறோம், அதனால நல்லா படிச்சுன்னு செய்யுங்க, நல்லா மார்க் எடுங்க அப்படின்னு சொல்லி மனைவியும் பிள்ளையும் கூப்பிட்டு சொன்னாராம் பாருங்க இந்த பிரசங்கியாரு. பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே குஷி, சந்தோஷம். நம்ம இந்த நாட்டுக்கு போக போகிறோம், இந்த நாட்டுக்கு சுற்றுலா போக போகிறோம், இந்த ஹோட்டல் தங்க போகிறோம். அந்த ஹோட்டல் ரொம்ப பிரபலியமான ஹோட்டலாம் பாருங்க, கடல் ஓரத்தில் இருக்குது அந்த ஹோட்டல், அங்கேருந்து நல்லா பார்க்கலாம். அதனால் அங்கே போகிறோன்னு சொல்லி பிள்ளைங்களாம் ரொம்ப ஆசையோட, ரொம்ப வாஞ்சியோட, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து டாடி நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாருன்னு சொல்லி தீவிரமாக படித்து நல்லா பாஸ் பண்ணி நல்லா மார்க் எடுத்துட்டாங்களாம்.
நல்லா மார்க் எடுத்துட்டாங்களா, வந்து சொன்னாங்களா, டாடி நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்துட்டோம், நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க, எங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க, கூட்டிட்டு போக சொல்லியிருக்கீங்களா, எங்களை கூட்டிட்டு போங்க. ரைட் ஓகே போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்புனாங்களாம் பாருங்க. அன்னைக்கு இந்த பிரசங்கர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்னாராம், அந்த நாட்டுக்கு நீ போகாத, அந்த ஹோட்டலில் போய் தங்காத, நீ இந்த வருஷம் நீ அங்கே போக வேணாம், வேற இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் உள்ளத்தில் பேசுனாராம் பாருங்க. இதை வந்து மனைவிட்டையும் பிள்ளைகிட்டையும் சொன்னாராம். அவங்களுக்கு முகமே புஷ்ஷுன்னு போயிடுச்சான். ஏன்டா இப்படி சொல்கிறாரு, இந்த வருஷம் அங்கே போக வேணான்னு சொல்கிறாரு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தாங்களாம். இருந்தாலும் வருத்தத்தை அங்கிட்டு வச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு பாருங்க, இவங்க வேற இடத்துக்கு போனாங்களாம் பாருங்க. வேற இடத்துக்கு போனாங்களாம். நடந்த விஷயம் என்னன்னா, அந்த வருஷம்தான் சுனாமி வந்துச்சான். இப்போ வந்து பாருங்க, சுனாமி வந்துச்சான். சுனாமி வந்து அந்த ஹோட்டலை முங்கிருச்சான், அப்படியே டோட்டலாக முங்கிருச்சான். இந்த செய்தி பேப்பர் நியூஸ் பேப்பர்லாம் வந்த உடனே இவங்க எல்லாம் குடும்பமாக உட்காந்து செய்தியை பார்த்தாங்களாம். குடும்பமாக அந்த செய்தியை வாசித்த மாத்திரத்தில் குடும்பமாக கர்த்தரை ஆராதிச்சாங்களாம். கர்த்தாவே, அந்த ஹோட்டலில் போய் நாங்கள் தங்கியிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும், குடும்பத்தோட கர்த்தர் யெகோவா யாஷா அழிவுகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபி அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். யெகோவா யாஷா எல்லா பேரழிவுகளுக்கும், ஆபத்துகளுக்கு, விபத்துகளுக்கு நம்மை விலக்கி அவர் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். எனவே எப்போதும் கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள், ஆவியானவருடைய சத்தத்தை கேளுங்கள். என்ன செய்தாலும் என்ன பண்ணாலும் ஜெபிச்சுட்டு அந்த காரியத்தை செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அவசரமா காரியத்தை செய்யாதீங்க. அவசரமா ஓடுற காரியத்தில் நீங்க இருக்காதீங்க, தீவிரப்படாதீங்க. நின்று நிதானமாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு, கர்த்தருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொண்டு நீங்க எங்கனாலும் செல்லுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அது உங்களுக்கு பாதுகாவலை கொண்டு வரும், தீமைக்கு விலக்கி பாதுகாக்கும். யெகோவா யாஷா எல்லா அழிவுக்கு விலக்கி அவர் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். வாயை திறந்து பேசுங்க. உங்க வீடுகளில் நின்றுட்டு பேசுங்க. கர்த்தர் எழும்பி நின்று பேசினார் பாருங்க. அது மாதிரி பேச ஆரம்பிக்கணும். குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், புருஷனுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய், உங்களுடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாய், உங்களுடைய பிசினஸ் வியாபாரத்துக்கு விரோதமாய், சில பொல்லாத மனிதர்கள் செய்கிற அந்த காரியங்களுக்கு விரோதமாக நீங்கள் எழும்பி நின்று வார்த்தையை பேசுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாயில வச்சு பேசுங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஆவியின் பட்டயமாக உயர்த்தி பிடியுங்கள், கேடகமாய் உயர்த்தி பிடியுங்கள். இயேசுவின் ரத்தத்தை வாயை திறந்து உச்சரியுங்கள், பேசுங்கள். பிள்ளை மேல தெளிங்க, புருஷன் மேல தெளிங்க, மனைவி மேல தெளிங்க, பேரப்பிள்ளை மேல தெளிங்க, மனைவி மேல தெளிங்க, பேரப்பிள்ளை மேல தெளிங்க, குடும்பத்தின் மேல தெளிங்க. கர்த்தர் நிச்சயமாய் பாதுகாப்பார். ராகாப்பை பாதுகாத்த கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த கர்த்தர், மோசேயை பாதுகாத்த கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். சீஷர்களை பாதுகாத்த கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எல்லா அழிவுக்கு விலக்கி பாதுகாப்பார். எதை கண்டு பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி. ஓ தேவனே, யெகோவா யாஷாவே, எல்லா அழிவுகளுக்கு நீர் விலக்கி எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர், ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தாவே, எங்களுடைய பிராணனை எல்லா அழிவுகளுக்கு விலக்கி நீர் மீட்கிறீர், பாதுகாக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சபைக்கு வந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நாங்கள் தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாதுகாக்கட்டும். அவ்விதமாய் செய்கிறீர், அதற்காக நன்றி. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.